இதுதான் நம்ம பர்பிள் பெரி ஃபீமேல் வந்து குட்டி போட ரெடியாக இருக்குன்னு சொன்னால் இதுக்குள்ளே தான் பிடிச்சி போடுவோம். இப்போ ஒன்று போட்டிருக்கேன், அது குட்டி போட்டிருக்கதை பார்த்தீங்களா? இப்படி தான் குட்டி போட்டால் குட்டியெல்லாம் வந்து ரெஸ்ட் அடிக்க மாதிரி கிடக்கும். இதான் அந்த ஃபீமேலு. இனி குட்டி போட்டு முடிஞ்ச பிறகு நம்ம ஃபீமேலை பிடிச்சி அது எப்போவுமே போட்டு வச்சுருக்க பெரிய டேங்கில் விடணும். இனி அடுத்து எதை குட்டி போட கிடக்கோ அதை பிடிச்சி அதில் விடுவேன். இப்போ இது குட்டி போட்டு முடிஞ்சு, அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வயரெல்லாம் இதாகியாச்சு, நல்ல பெருசாக இருந்து எப்படியும் 30-40 குட்டி போட்டிருக்கோம், உள்ளே விட்டாச்சு. இதுக்குள்ளே கிடைக்க பார்த்தால இது எல்லாமே வளர்ந்த சைஸு. அந்த டேங்க்லேருந்து குட்டி வளர்ந்துன்னு சொன்னால் அந்த குட்டிகளெல்லாம் பிடிச்சி இது உள்ள கூட போடுவேன். அதுவும் குவாலிட்டி பார்த்து தான் போடுவேன். குவாலிட்டி இதுவரை அந்த குவாலிட்டியில் பிரச்சனை வந்ததில்லை. நான் கடைசி டேங்கில் போட்டு காட்டி தரேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு குவாலிட்டி. இது எப்படி இருக்குது, இது எந்த வியூவில் பார்த்தாலுமே நல்லா இருக்கும். இது டாப் வியூ இப்படி இருக்கா, இன்னும் கிளாஸ் டேங்கில் போட்டு காட்டி தரேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு குவாலிட்டி. பார்த்தியாளா? இதுதான் எல்லாமே சேமாக இருக்கும். பர்பிள் பெரி ட்ராகன் டம்போ இருந்துச்சுன்னா எல்லாமே அப்படியே கிளாஸ் டேங்க்லே தூக்கி போட்டேன்னு சொன்னால் எல்லாமே டாப் வியூவும் சேமாக இருக்கும், கிளாஸ் டேங்க்லேயே அதே மாதிரி இருக்கும். எந்த பேட்டர்னோ எதுவுமே இதாகாது, ரெட் இறங்காது. அப்படி ஒரு லைன் அப்படி மெயின்டைன் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். அப்படியே குட்டி எடுத்து அப்படியே அந்த லைனை ஸ்டேபிளாக வச்சுருக்கு. இந்த வாங்கின இடம் அந்த மாதிரி அப்படி கொடுத்து ரேட்டு கொடுத்து வாங்கினனால அந்த குவாலிட்டியில் எந்த இதுவுமே வந்ததில்லை இதுவரை. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? நீங்களும் இதே மாதிரி கப்பி வளர்த்துனா இதே ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி.